ஜூலி ஜூலி 200 ரூபா கூலி, ஜூலி ஜூலி 200 ரூபா கூலி. ஏனோ வாங்கின கூலிக்கு ஒழுங்கா கூவுங்க. ஓகே, எந்தெந்த ஸ்டேட்ல யாரெல்லாம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கன்னு மேடம் ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. மேடம் எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண நீங்க 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடினாங்க. அந்த ஓட்டத்தை மட்டும் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணிருந்தீங்கன்னா, அதை நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, அது ஒண்ணு போதுமே. திமுக காரர்கள் எவ்வளவு அழகாக ஓடுகிறார்கள். நாங்களாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு எங்க என்ன சும்மா நீங்க மேரத்தான்ல ட்ரக்ஸ் ஒழிக்கணும்ன்றதுக்காக ஓடினாரு. ஆனா உங்க டீம் ஓடினாங்க பாருங்க ஒரு ஓட்டம். நீங்க அதை விட்டீங்க மேடம். மத்த ஸ்டேட்ல, கோவா ஸ்டேட்ல, காஷ்மீர்ல இவங்க எல்லாம் எந்தெந்த சீஃப் மினிஸ்டர் ஓடினாங்கன்னு யோசிச்ச நீங்க, ஃபேக்ட் செக் பண்ண நீங்க, சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடிச்சு பாருங்க 2 நாள் முன்னாடி. அதை ஃபேக்ட் செக் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டம் அதுதான். மக்களே வணக்கம். திடீர்னு மேடம்க்கு ஏதோ ஜிபே வந்துச்சு போல, டக்குன்னு ஒரு வீடியோ விட்டாங்க, பாருங்களேன் அந்த வீடியோவை. என்ன ஆதவனா காலையில டைவர்ஷன் தெரப்பிலாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்கு. இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கை உனக்கு தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுக்காக காலையில ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினான்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட். அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தான்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் இவ்வளவுக்கு நம்மளோட மினிஸ்டர் மாசுவானன் கூட எப்பவும் காலையில 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களை எல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கான்லாம் மேரத்தான் ஓடிருக்காரு. சும்மா ஸ்டிக்கர் ஓட்டணும், இந்த ஊழல் விஷயத்தை திருப்பணும்ன்றதுக்காக காலையில ஒரு டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு மனுஷன் வந்து உன்னது போய் சொல்லலாம். ஏக்கர் கணக்குல நான் போய் சொல்றது, அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு. பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல. சந்தன ஒரு படத்துல சொல்லுவாரு, அவன் அந்த சைனா நாட்டுக்காரன் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான், மூதேவி என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கிற மாதிரி. எந்தெந்த ஸ்டேட்ல யாரெல்லாம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கன்னு மேடம் ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. மேடம் எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண நீங்க 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடினாங்க. அந்த ஓட்டத்தை மட்டும் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணிருந்தீங்கன்னா, அதை நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, அது ஒண்ணு போதுமே. திமுக காரர்கள் எவ்வளவு அழகாக ஓடுகிறார்கள். நாங்களாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு எங்க என்ன சும்மா நீங்க மேரத்தான்ல ட்ரக்ஸ் ஒழிக்கணும்ன்றதுக்காக ஓடினாரு. ஆனா உங்க டீம் ஓடினாங்க பாருங்க ஒரு ஓட்டம். நீங்க அதை விட்டீங்க மேடம். மத்த ஸ்டேட்ல, கோவா ஸ்டேட்ல, காஷ்மீர்ல இவங்க எல்லாம் எந்தெந்த சீஃப் மினிஸ்டர் ஓடினாங்கன்னு யோசிச்ச நீங்க, ஃபேக்ட் செக் பண்ண நீங்க, சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடிச்சு பாருங்க 2 நாள் முன்னாடி. அதை ஃபேக்ட் செக் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டம் அதுதான். அதை விட்டுட்டு எப்படி 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 கூச்சமே இல்ல. நீங்க பண்ண ஊழலுக்கு எங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் இல்லையா? 1 கோடிக்கு நான் 20 லட்சம் கொடுத்திருக்கேன். வேலை செஞ்சது 88 லட்சத்துக்கு பில்லா இருக்கு. இது நான் ஒருத்தன். இதுல நம்ம மிஸ்டர் வேம்பு அவர்கள், ஜோஹோட நிறுவனர், அவர் ஒரு இலவசமான பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு காசுக்கு. அவர்கிட்ட காசை கேட்டு, அவர்கிட்ட லஞ்சம் கேட்டு, ஐயோ கூச்சமே இல்ல அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். பாவம், எல்லார்கிட்டையும் காசை கேட்டு ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு முன்ன வரவங்களை கூட செய்ய விடாம ஓட விட்டுட்டு, ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு, ப்ரூஃப். போடவே போடாத ரோடு கணக்கு காமிச்சு, அப்பா உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் ஒரு முட்டு கொடுக்க முடியும். ஃபேக்ட் செக் யார் எவ்வளவு தூரம் ஓடினாங்கன்னு. ஆண்டவா, மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைத்து சிம்டம்ஸும் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் ஒரு நல்ல விதத்தில் தான் சொல்றேன். யூ ஹேவ் டு செக், ப்ளீஸ் செக். நீங்க வந்து எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசணும், நானும் உண்மையா இருக்கணும், எனக்கும் வந்து நான் வாங்கின காசுக்கு ஏதாவது வேலை செய்யணுங்கிறதுக்காக ஏதாவது கண்ட கருமாந்தத்தெல்லாம் பேசக்கூடாது. யூ ஹேவ் டு டாக் ஃபேக்ட்ஸ். ஏதோ ஒண்ணு பேசிட்டோம் அப்படிங்கறதுக்காக வச்சு செய்யறது அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி, நீங்க வாங்கின லஞ்சத்துக்கு எவிடன்ஸ் இல்லையா? ஊரே அதை பத்தி தான் பேசுது. யார் எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாங்க. சார் வந்து மிஸ்டர் பத்ரி சேஷாத்ரி, அவர் வந்து he did his UG in IIT Chennai and PG in US University எங்கயோ. And he is whatever fact check he does and whatever like அரசியல் these statements he talk, that's all very very sensible. அவரு ஒரு விஷயம் சொல்றாரு, அதையும் கேளுங்க. நல்லா வருதுல்ல, அதை செய்யுங்க. எது? ஜூலி ஜூலி நீ ஒரு போலி, ஜூலி ஜூலி உனக்கு இல்லையா ஜோலி, ஜூலி ஜூலி நீ சீக்கிரம் காலி, நீ தூக்கு வாலி, ஜூலி ஜூலி 200 ரூபா கூலி, ஜூலி ஜூலி 200 ரூபா கூலி. ஏனோ வாங்கின கூலிக்கு ஒழுங்கா கூவுங்க. ஓகே, ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.